السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم: أعوذ بالله السميع العليم، بسم الله الرحمن الرحيم. كتب على نفسه الرحمة. صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم: إن رحمتي سبقت غلبي. صدق الله مولانا العليم، صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபு தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஒரு இறை வசனத்தில் எப்படி சொல்லுவான்? கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, நான் என் மீது கடமையாக்கி கொண்டேன் என்று சொல்லுவான். அல்லாஹு தன் மீது கடமையாக்கி கொண்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ரஹ்மத்தை சொல்லுகிறான். கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அடியார்களின் மீது ரஹ்மத்து செய்வதை நான் என் மீது கடமையாக்கி விட்டேன் என்று சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்றாங்க, இந்த ஹதீஸ் அரசனுடைய வாசலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன ரஹ்மத்தி சபகத் கலபி, என்னுடைய ரஹ்மத், அல்லாஹ் அந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறான், என்னுடைய ரஹ்மத் என் கோபத்தையும் மிஞ்சி விட்டது என்று சொல்லுவான். அல்லாஹ் ரஹ்மத்து செய்யக்கூடியவன் என்பதை இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி. ஜின்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான், மலக்குகளுக்கு கடமையாக்கி இருக்கிறான். உலகத்தில் எத்துணை படைப்புகள் இருக்கிறதோ அத்துணை படைப்புகளுக்கும் அல்லாஹ் வணக்கத்தை கடமையாக்கி இருக்கிறான். வணக்கத்துல வித்தியாசம் வேணா இருக்கலாம். நம்ம தொழுகிறோம், ருக்கு செய்யறோம், சுஜூது செய்யறோம். மலைக்கு அல்லாஹ்க்கு வணக்கத்தை கொடுத்திருக்கிறான். மலை இருக்கிறது அல்லவா, அதுக்கும் வணக்கம் இருக்கிறது. மரம் இருக்கிறது அல்லவா, அதுக்கும் வணக்கம் இருக்கிறது. மாடுகள் இருக்கிறது அல்லவா, மிருகங்களுக்கும் வணக்கம் இருக்கிறது, பறவைகளுக்கும் வணக்கங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி விட்டதை போன்று உலகத்திலே எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுத்திருக்கிறான். வஇம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி என்று சொல்லுகிறான். என் அடியார்கள், என்னுடைய படைப்பினங்கள் எல்லோருமே வணக்கம் செய்வார்கள், அவனை கொண்டு துதிப்பார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். மீனாக இருந்தாலும் சரி, மானாக இருந்தாலும் சரி, எறும்பாக இருந்தாலும் சரி, யானையாக இருந்தாலும் சரி, இறைவனை வணங்குகிறது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். எப்பொழுது மீன் வலையில மாட்டும் அப்படின்னா அல்லாஹ் வணங்குவதை விட்டால் அது மாட்டும், அல்லாஹுவை நினைப்பதை விட்டால் அது மாட்டிக்கொள்ளும். மரத்தின் இலைகள் எப்பொழுது காய்ந்து உதிரும் என்று சொன்னால் அது அல்லாஹுவின் திக்ரை விட்டால் அது காய்ந்து கீழே விழுகும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்கள் இருக்கிறது அல்லவா, அவங்களை என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன வணக்கம் என்று சொன்னால் அவர்கள் திக்ர் செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. மரமும் இதைத்தான் சொல்லுகிறது, சேவலும் இதைத்தான் சொல்லுகிறது, மானும் இதைத்தான் சொல்லுகிறது, மாடும் இதைத்தான் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த படைப்பினங்களின் மீது நான் இரக்கம் காட்ட என் மீது ரஹ்மத்தை கடமையாக்கி கொண்டேன் என்று சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் கிருபை இருக்கிறது அல்லவா, உலகத்தில் நம்ம வாழும் காலங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லுவான்,
மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை, மனிதன் கபரிலிருந்து மறுமை வரை, மறுமையிலிருந்து மஹ்ஷர் வரை, மஹ்ஷரிலிருந்து சொர்க்கம் வரை அல்லாஹுவின் கிருபை இல்லாமல் வாழ முடியாது. அல்லாஹுவின் கிருபை இல்லாமல் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் எங்குமே கபர்ல கூட வாழ முடியாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்வார்கள், லா யதுகுலுல் ஜன்னா அஹதும் மின் அமல், எந்த மனிதரும் தன் அமலை கொண்டு சுவனம் நுழைய முடியாது. நான் தொழுகையாளியா இருக்கேன், நான் 10 ஹஜ்ஜு செஞ்சுட்டேன், நான் நிறைய உம்ரா செஞ்சுட்டேன், நான் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஜக்காத்தை கொடுத்துட்டேன், எல்லா அமல்களையும் செய்து விட்டேன், நான் சொர்க்கத்திற்கு போகிடுவேன் யாரும் சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ எவ்வளவு அமல் செய்திருந்தாலும் நீ சுவனம் போக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவின் ரஹ்மத் உனக்கு தேவை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, ஷைத்தான் இருக்கிறான் அல்லவா, இப்லீஸ், நமக்கு வாழ்க்கையிலே போராட்டம் செய்து கொண்டே இருப்பான். அமல் செய்தாலும் போராட்டம் செய்வான், செய்யாவிட்டாலும் போராட்டம் செய்வான். கண்ணியமானவர்களே, ரமலான் மாதத்தில் கூட அவன் நிறைய சேட்டை செய்வான்றதுக்காக வேண்டி ஷைத்தானை விலங்கிடப்படுகிறது என்று பெருமானார் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. வளமையா இருக்கிற ஷைத்தான் எப்பொழுதுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். கண்ணியமானவர்களே, அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் அமல் செய்யவும் விடமாட்டான், பாவத்திலிருந்து தௌபா செய்யறதுக்கும் விடமாட்டான். அவனுடைய வேலையே இதுதான். ஷைத்தானின் வேலை என்னவென்று சொன்னால் அவன் சொல்லுவான், நீ என்னதான் அமல் செய்தாலும் நீ அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போக முடியாது, உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் செய்ய மாட்டான், நீ செஞ்ச பாவத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பு செய்ய மாட்டான், உன் அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா, உன்னுடைய அமலை ஏற்றுக்குவானா, இப்படியே மனசுக்குள்ள நம்மளை குழப்பங்களை உண்டாக்கி கொண்டே இருப்பான். அவனுடைய போராட்டத்தை இந்த மனிதர்களின் மீது செலுத்தி கொண்டே இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. மறுமையில 1000 வருஷம் ஒருத்தன் நரகத்தில் இருக்கிறான், அவனை கொண்டு நிற்கப்படுது அல்லாஹ்வுக்கு முன்னாடி. அவனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நரகம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறான் அல்லாஹ். நரகத்துக்குள்ள 1000 வருஷம் இருந்திய எப்படி இருந்து? நரகத்துல எவ்வளவு இருக்கிறது, கம்மியான வருஷம் எவ்வளோன்னு சொன்னா 40 வருஷம் இருக்கணுமா, 40 ஆண்டுகள் இருக்கணும். கம்மியானது கம்மி இருக்கிறதுலே ரொம்ப கம்மினா 40 ஆண்டுகள் தான் இருக்கணும். அதிகப்பட்டினா அதை சொல்ல முடியாது, அதுக்கு எல்லையே கிடையாது. அதையும் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும், அந்த அடியானை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம கிடைக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 1000 வருஷம் நரகத்தில் இருந்தான் இல்லையா, அவனை அல்லாஹ் முன்னாடி கொண்டு நிற்க வச்ச உடனே அவன்கிட்ட கேட்டான் அல்லாஹ், நரகம் எப்படி நல்லா இருந்துச்சான்னு கேட்டான். அவன் சொன்னான், அல்லாஹ், அதனுடைய சீல் சலங்கள், அதனுடைய வெப்பங்கள், அதனுடைய தீய காற்றுகள் அனைத்தும் என்னை கொண்டு போட்டுச்சு, என்னால் முடியலடா ரப்பேன்னு சொன்ன உடனே திரும்பியும் மலக்குகளை கூப்பிட்டு இவனை கொண்டு போய் நரகத்திலே போடுன்ட்டான் அல்லாஹ். அப்படி திரும்பி பார்த்தான் அல்லாஹ், என்னடா அல்லாஹ், நரகத்திலிருந்து நீ உன்னுடைய இரக்கமான பார்வையை பார்த்ததால் தானே என்னை நீ கொண்டு வந்த வெளியே, திரும்பியும் என்னை கொண்டு போய் உள்ள விடுகிறியா, என்னை திரும்பவும் நீ நரகத்தில் விடமாட்டாய் என்ற நம்பிக்கையோடு நான் உன்னிடத்தில் வந்தேன். அவநம்பிக்கை என்னிடத்தில் ரப்பே, உன்னை நம்பி நான் வெளியே வந்தேன், திரும்பி என்னை நரகத்தில் கொண்டு போய் விடுறியான்னு கேட்பான். அல்லாஹ் இவனை மன்னிச்சிரு, இவன் என் மேல ஆதரவு வைத்ததால் அவனுக்கு சுனத்தை கொடு என்பதாக மலக்குமார்களுக்கு சொல்லுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரை ஒரு மனிதன் அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு மௌத் வரப்போகுது, அல்லது கடைசியாக அவன் நரகத்துக்கு போக போறான், அல்லது நரகத்திலிருந்து வெளியே வந்து விட்டான், இப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்ற நேரத்திலே அவன் அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. அல்லாஹுவின் ரஹ்மத்தை நிறையாசையாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று நினைக்க கூடாது. எப்பொழுதும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அவன் எப்பொழுது மன்னிப்பானோ அப்பொழுதுதான் மன்னிப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு இடத்துல ஒரு பாவியை கொண்டு நிறுத்தப்பட்டாங்க. அவனை தண்டிப்பதற்காக வேண்டி அவனை கொண்டு நிப்பாட்டி தண்டிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாவி சொன்னானா, அமீருல் மூமினீன் அவர்களே, இந்த பாவத்தை நான் இப்பதான் செய்கிறேன், ஃபர்ஸ்ட் இப்பதான் செய்கிறேன், என் மேல இறக்கப்பட்டு நீங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹுவின் ரஹ்மத்து விசாலமானது,
அல்லாஹ் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா உடனே கேவலப்படுத்த மாட்டான். இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ரஹ்மத். ஒரு மனிதன் பாவம் செஞ்சா அவனை அல்லாஹ் என்ன செய்வான்? வெளிப்படுத்த மாட்டான், மறைச்சு வச்சிருப்பான், கேவலப்படுத்த மாட்டான். ஒரு தடவை பார்ப்பான், 2 தடவை பார்ப்பான். பல தடைகள் அவன் பாவங்களை திரும்ப திரும்ப செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான். நீ ஏற்கனவே பலதோட செஞ்சிருக்கிற போல் தெரியுது, அதனால என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டான், உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அவர்கள் தண்டித்தார்கள் என்பதாக வரலாறுகள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, யௌம துபுல சராயிர், நம்முடைய அமல்கள், நம்முடைய செயல்கள் நாளை மறுமையில கொண்டு வந்து நம்மளை கொட்டும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம போஷு தெரிஞ்சிடும், நம்முடைய நிலவரம் தெரிஞ்சிடும். நம்ம பரல தொழுகிறோம், வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறோம், ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறோம், உம்ரா செஞ்சிருக்கிறோம், 5 நேரமும் தொழுகிறோம், பள்ளியின் நிர்வாகத்தை நம்ம பார்க்கிறோம், நாம சரியா இருக்கிறோம், வியாபாரத்துல சரியா இருக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், எல்லா அமல்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். மறுமையில கொண்டு நாம அமலை கொண்டு வந்து கொட்டும் போதுதான் தெரியும் நம்முடைய நிலவரம் எப்படின்னு. நம்முடைய பாவங்களை கொட்டும் பொழுதுதான் தெரியும் மறுமையிலே நம்முடைய என்ன நிலை என்பதை, ரகசியத்தை அல்லாஹ் இங்கே மறைத்து வைத்திருக்கிறான். இந்த ரகசியங்களை மறைத்து வைப்பதும் இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் ரஹ்மத் இறக்கப்படுவதின் காரணமாகத்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி நம்மள பாவங்களை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறதுனால அவனுக்கு லட்ச முறைகள் அவனுக்கு நன்றி செலுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒருத்தர் வந்தாரு, நாயகமே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னிப்பானாலான்னு கேட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே இந்த மாதிரி பாவிகள் வந்து பெருமானாருக்கு கேட்கும் போது சொல்லுவாங்களாம், உன் பாவம் பெரியதா அல்லாஹுவின் வானம் பெரியதா என்று கேட்பார்கள். அவன் சொல்லுவான், என் பாவம் தான் பெருசுன்னு சொல்லுவான். அல்லாஹுவின் பூமி பெரியதா, உன் பாவம் பெரியதா, என்னுடைய பாவம் தான் பெரியது என்று சொல்லுவான். இப்படியே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருவார்கள். அவன் எல்லாம் சொல்லுவான், அரிசி பெருசா உன் பாவம் பெருசா, என்னுடைய பாவம் தான் பெரியதுன்னு சொல்லுவான். கடைசியா கேட்பாங்க ஒரு கேள்வி, உன்னுடைய பாவம் பெரியதா அல்லாஹுவின் கருணை பெரியதா என்று கேட்பாரு. அல்லாஹுவின் ரஹமத் பெரியதா, உன் பாவம் பெரியதா? அவன் சொல்லுவான், அல்லாஹுடைய ரஹமத்துக்கு முன்னால் என் பாவம் ஒன்றுமே இல்லை, என்னை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்று சொன்னார்கள். அவருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கிருபைக்கு முன்னால் உன் பாவம் ஒன்றுமில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவான் என்று சொன்னார்கள். நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, ஆனால் சிறுக்கு வைத்தால் தௌபாவை கொண்டு அல்லாஹ் மன்னிப்பான். அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை நமக்கு சொன்னார்கள். ரிஸ்க் கொடுக்கறது அல்லாஹ் நம் மீது இரக்கம் உள்ளவன். நமக்கு ரிஸ்க் கொடுக்குறான் இல்லையா? நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம், பாலஸ்தீனத்துல பார்த்தா ரோட்ல உட்காந்து சாப்பிட்றாங்க, அவர்களுக்கும் ரிஸ்க் கொடுக்கிறான், நமக்கும் ரிஸ்க் கொடுக்கிறான். உலகத்துல வாழக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ரிஸ்க் கொடுக்கிறான். இப்ராஹிம் அதுகம் என்ற ஒரு மிகப்பெரிய இறை நேசர் அவர்கள். அவரின் வரலாறுகளை சொல்லி முடிச்சிடறேன் நான். அவர் இறை நேசர். அவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாட்டினுடைய ஒரு அரசர். அவர் இறை நேசராக மாறி போனார். அவர் நாட்டின் அரசர். அவர் வேட்டைக்காக வேண்டி காட்டுக்கு போவார். காட்டுக்கு போய் என்ன செய்வார்? வேட்டையாடுவார். எதுக்கு? ரிஸ்க், சாப்பாட்டுக்காக வேண்டி வேட்டையாடுவார். மாமிசங்களை சாப்பிட வேண்டும் என்று விதவிதமாக விலங்கினங்களை அழித்து சாப்பிட்றதுக்காக வேண்டி பொதுவாகவே அரசர்கள் என்ன செய்வாங்க, அது ஒரு விளையாட்டாகவே போவாங்க. அந்த புறத்துக்கு போவாங்க, இந்த புறத்துக்கு வருவாங்க, அது இல்லாம வேட்டைக்கு போவாங்க. இதெல்லாம் அரசர்களுடைய பழக்கங்கள். இந்த இப்ராஹிம் அதுகம் அவர்கள் வேட்டைக்காண்டி போனாங்க. ரொம்ப தூரம் வேட்டைக்கு போயிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, பசி அதிகமாயிருச்சு. அவங்க கையில ரொட்டியும் கறியும் கொண்டு போயிருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ரொட்டியையும் கறியையும் கொண்டு போய் ஒரு மரத்தடியில் உட்காந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு ரொட்டியையும் கறியையும் பிரிச்சாங்க. பிரிச்சுட்டு அதை சாப்பிடலான்னு இப்படி கை வச்சாங்க. ஒரு பறவை, அதாவது காகம் என்ன செஞ்சிச்சு, மரத்துல இருந்து கீழே வந்து ரொட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. இவங்க பார்த்தாங்க, என்னடா அது நமக்கு சாப்பாடு பசி பயங்கரமா இருக்கு, ரொட்டி தூக்கிட்டு போயிடுச்சேன்னு. உடனே குதிரையில உட்காந்தாங்க. அந்த காக்காவை துரத்திட்டு போறான். அது வானம் வேகமா மேல பறந்துகிட்டே போகுது. அது ரொம்ப தூரமா போகுது. இவங்களும் கூடவே போறாங்க. ஒரு மலை உச்சிக்கு போகுது. இவரும் மலை உச்சிக்கு மேல ஏறுறாரு. மலை உச்சியில ஏறி போய் பார்க்கிறாங்க, ஒரு பள்ளத்தாக்கு. அதுல ஒரு மனிதன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு கீழே படுத்து கிடக்கிறான். அவன் வாயில கொண்டு போய் இந்த ரொட்டியை வைக்குது காக்கா. கண்ணியமானவர்களை, அல்லாஹ் தன்னுடைய ரிஸ்கை அடியார்களின் மீது எப்படி வேண்டுமானாலும் வந்து புகுத்துவான். ஆனால் இன்னைக்கு உலகத்துல ரிஸ்க்குக்காக வேண்டி நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம ரிஸ்க்குக்காக வேண்டி ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இப்ராஹிம் அதுகம் என்ன செஞ்சாங்க,
அந்த கட்டப்பட்ட மனிதனிட கேட்டாங்களாம், என்னப்பா இதுன்னு கேட்டாங்களாம். நான் ஒரு வியாபாரிங்க, இந்த பக்கமா வியாபாரத்துக்கு வந்தேன், கொள்ள கூட்டக்காரங்களாம் வந்தாங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் பணம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு என்னைய கவுரில் கட்டி கொண்டு வந்து மேலே போட்டு போயிட்டானுங்க. 7 நாளாக இங்கே தான் படுத்து கிடக்கிறேன். இந்த 7 நாளும் இந்த காக்கா தான் எனக்கு சாப்பாடு போடுதுன்னு சொன்னான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரிஸ்கின் மீது அல்லாஹ் கிருபை உள்ளவன். கை கால்களை சுகமாக வைப்பதிலே கிருபை உள்ளவன். கண் பார்வையிலே அல்லாஹ் நமக்கு பார்வையை கூர்மையாக கொடுத்ததில் கிருபை உள்ளவன். அந்த கிருபையை, அந்த ரஹ்மத்தை ரமலானின் முந்திய 10 நீங்கள் கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வளவு ரஹ்மத்துன், உங்களுடைய முந்திய 10, ரமலானின் முந்திய 10 ரஹ்மத். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. நம்மை விட்டு ரஹ்மத் நம்மை போக போகிறது. அதனால் இந்த நாட்களிலே நீங்கள் ரஹ்மத்தை அதிகம் கேளுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முந்திய 10 ரஹ்மத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும், உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுப்பானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.